السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت 11 كوكبا والشمس والقمر رأيتهم للساجدين. صدق الله العلي العظيم. அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினமும் அல்லாஹ்வுடைய கிருபையால் அவனுடைய கலாமையும் இன்னும் அவனுடைய தூதுவரின் சொற்களையும் தினந்தோறும் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் நாம் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றினை தினந்தோறும் பார்க்க காத்திருக்கின்றோம். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அதாவது அழகிய சரிதை என்பதாக திரு குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நபியினுடைய வரலாறை குர்ஆன் முழுவதுமே தெரிவித்திருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு நபியினுடைய வரலாறை நாம் இன்று முதல் தொடர்ந்து முடிய வரை நாமெல்லாம் பார்ப்போம். அன்பானவர்களே, நாம் பார்க்க இருக்கின்ற நபியினுடைய பெயர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவருடைய தந்தையினுடைய பெயர் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமினுடைய குடும்பத்தாராக இருக்கக்கூடிய இந்த நபி அவர்கள் சிறு வயதிலே நபி பட்டம் பெற்ற ஒரு மிக அற்புதமான ஒரு தூதுவராக, மிக அழகில் தேர்ந்தவராக, ஒழுக்கத்தில் சீலராக வாழ்ந்த மிக பெரும் நபி என்று வரலாற்று ஆசிரியர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறை தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். ஏன் இதைவிட ஒரு சான்று தர வேண்டும் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே அந்த நபியினுடைய வரலாறை தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே முழுவதுமாக கூறி காட்டியிருக்கின்றான் என்றால் அந்த நபியினுடைய வாழ்வு, அந்த நபியினுடைய சரிதை எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அன்பானவர்களே, நான் முன்பு ஓதி காட்டிய வசனத்தினுடைய வசனத்தை நாம் பார்ப்போம். அன்பானவர்கள், ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்: இது கால யூசுப் அலைஹி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தந்தையாம் யாக்கூப் நபியினிடத்திலே சொல்லுகிறார்கள்: யா அபதி, என்னுடைய தந்தையாரே, இன்னி ரஅய்து 11 கௌகபா, நிச்சயமாக நான் 11 நட்சத்திரங்களையும், வஷம்சு வல் கமர், இன்னும் சூரியன் இன்னும் சந்திரனையும், ரஅய்துஹும் லிசாஜிதீன், எனக்கு கீழ் சிரம்பணிவதாக நான் கண்டேன் என்பதாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முதலாக தன்னுடைய கனவை எடுத்துரைக்கிறார்கள். தந்தையிட்டே தன்னுடைய கனவை எடுத்துரைக்கிறார்கள். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம்: என்னுடைய புதல்வனே, பாலையா புனைய, என்னுடைய மகனே, லா தகசுஸ் ருயாக அலா இஹ்வதிக, உன்னுடைய இந்த கனவை பற்றி உன்னுடைய சகோதரிடத்திலே நீ தெரிவித்து காட்ட வேண்டாம். ஏனென்றால் ஃபயகீது லக கைதா, நிச்சயமாக அவர்கள் இந்த உனக்கு சதி செய்வதற்கு ஆளாகுவார்கள். எனவே இது ஷைத்தான் லில் இன்சானி அதுவும் முபீன், நிச்சயமாக பகிரங்க விரோதியாக ஷைத்தான் இருக்கின்றான் என்பதாக தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய தமையனாக இருக்கக்கூடிய ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறி காட்டினார்கள். அன்பானவர்களே, இந்த கனவினுடைய விளக்கம் மிக மேன்மையாக இருந்தது. இந்த கனவை நான் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாம் நபி பட்டம் பெற்றதனுடைய முதல் அடையாளமாக இந்த கனவை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹதரத் யூசுப் நபி அவர்களுக்கு காட்டியிருக்கின்றார். இந்த கனவை காட்டியது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், ஹதரத் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை ஆளக்கூடிய தகுதியும் ஒரு மிகப்பெரிய சங்கை குறித்தான நபியாகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவாக இந்த கனவு அமைந்தது. காரணம், தம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்திருக்கிறார்கள். அந்த நபியினுடைய தமையக்கன் தன்னுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஒரு நபியாக இருப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டு மற்ற 11 சகோதரர்கள் அவரிடத்தில் தெரிவிக்க கூடாது என்பதாகவும் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய
தந்தை மொத்தம் 2 மனைவியர்களை திருமணம் செய்தார்கள். அதிலே முதல் மனைவியருக்கு கிட்டத்தட்ட 9 மகன்கள் இருந்தார்கள். மற்றொரு மனைவிக்கு 2 மகன்கள் என்று மொத்தம் 11 மகன்கள் என்று 11 அல்லது 12 என்று வரலாறுகளிலே குறிப்பிடப்படுகிறது. அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் நபி பட்டம் பெற மற்ற மகன்கள் அனைவர்களும் சாதாரணமான மனிதராக இருப்பதிலே அவர்கள் பொறாமைப்படுவார்கள், அவர்கள் தீங்கிழைத்து விடுவார்கள் என்று சொல்வதற்காக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கனவை பற்றி எந்தவித அறிவிப்பும் நீங்கள் உங்களுடைய சகோதரருக்கு செய்ய வேண்டாம், அவர்கள் உங்களை சதி செய்வதற்கு கூடும். காரணம் ஏன் தெரியுமா? அழகான வசனம், இன்ன ஷைத்தானின் இன்சானி, மனிதனுக்கு எப்பொழுதும் ஷைத்தான் அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி. எந்த நிலைமையிலும் சரி, மனிதன் எந்த கட்டத்திலும் சரி, ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், ஒரு சிறப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஷைத்தான் இப்படியா அப்படியா என்று தெரியாது, உடனுக்குடனாக மாற்றிவிடுவான். எனவே உங்களுடைய கனவை நீங்கள் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் தமக்கையான ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அந்த கனவினுடைய விளக்கத்தை அந்த வரலாறுகளில் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, இனிவரும் காலங்களிலே ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு தருவானாக. மேலும் அன்னவருடைய வாழ்க்கையை இனிவரும் காலங்களில் நாம் ஒவ்வொரு தினமும் நாம் படிப்பினை பெறக்கூடிய மிக பெரும் ஒரு தௌஃபீக்கினையும் மிக பெரும் ஒரு இறை எச்சத்தையும் மிக பெரும் ஒரு அத்லையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்தர் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனதுரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.